இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது திரிகோண கணித விகிதங்களோட நேர்மாறு சார்புகள். இந்த திரிகோண கணிதங்கள் சம்பந்தமான நேர்மாறு விகித சார்புகளை பார்க்குறதுக்கு முன்னர் நாங்கள் இந்த சார்புகள் அல்லது சார்புகளோட நேர்மாறு சார்புகளை பற்றின ஒரு அடிப்படையான அறிவை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். சரிதானே? அப்போ எங்கட ஏஎல் அதாவது உயர்தர இணைந்த கணித பாடத்தில் சார்புகள் என்ற ஒரு பாடம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அந்த சார்புகள் என்ற பாடத்தில் இந்த சார்புகள் அல்லது இந்த சார்புகளோட நேர்மாறு விகித சார்புகள் அதை எப்படி நாங்கள் கணிக்கிறது என்ற முழு விளக்கத்தையும் நாங்கள் அந்த பாடத்தில் பார்ப்போம். இங்கே இந்த திரிகோண கணிதத்தில் அதாவது திரிகோண கணித நேர்மாறு விகித சார்புகளை கணிக்கிறதுக்கு தேவையான சில அடிப்படையான அறிவுகளை மட்டும்தான் நாங்கள் இங்கே பார்த்துட்டு அதுக்கு பிறகு திரிகோண கணிதம் சம்பந்தமான நேர்வீத சார்புகளோட பயிற்சிகளுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். சரிதானே? அதாவது இந்த பாடத்தில் நோக்கம் எங்களுக்கு திரிகோண கணிதங்களோட நேர் மாறு சார்புகள் தான். சரிதானே? சரி, இப்போ உதாரணமாக நாங்கள் இங்கே தரப்பட்ட இந்த சார்பை எடுத்துக்கொள்வோம். அதாவது இங்கே தந்திருக்காங்க, அதாவது ஒரு சார்பு கொண்ட தாராங்க எஃப் ஆஃப் எக்ஸ். இதை தாராங்க என்னென்று தாராங்க எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம்னு தாராங்க. இப்போ இங்கே இந்த படத்தில் காட்டிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இன்னொரு சார்பு அதாவது எஃப் இன்வர்ஸ், இந்த நேர்மாற குறிக்கிறது எஃப் இன்வர்ஸ், இவரை தந்திருக்காங்க இங்கே வர்க்கம் மூலம் எக்ஸண்ட். அப்போ இந்த ரெண்டு சார்புகளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு தான் சார்பும் நேர்மாறு விகித சார்பும். சரிதானே? இதை நாங்கள் எப்படி கணிக்கிறன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் இங்கே தாரேன். உதாரணமாக நாங்கள் ஒரு சார்பு எடுப்போம், அதாவது இந்த இதையே நாங்கள் எடுப்போம் y என்று எடுப்போம். சரிதானே? அதாவது y சமன் எக்ஸ் வர்க்கம் என்று தாராங்க. தரக்குள்ள எங்களுக்கு இதில் இந்த நேர்மாறு விகித சார்பை கணிக்கணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த மாறிகள் இங்கே தரப்பட்ட மாறிகள் y, x இவங்களை இடமாற்றம் செய்கிறது. அதாவது நாங்கள் ஆங்கிலத்தில் ஸ்வப்பிங், அதாவது வேரியபிள் ஸ்வப்பிங் என்று சொல்லுவாங்க. இந்த மாறிகளை நாங்கள் இடமாற்றம் செய்யக்குள்ள எங்களுக்கு இங்கே வரும், எப்படி வரும், எக்ஸ் ஆனது y வர்க்கம் என்று வரும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் பெறலாம் y ஆனது வர்க்கம் மூலம் எக்ஸ். சரிதானே? ஆகவே உங்களுக்கு ஆரம்பத்தில் தரப்பட்ட சார்பு y ஆனது எக்ஸ் வர்க்கம். இப்போ நீங்கள் எடுத்திருக்கீங்க என்னென்னு எடுத்திருக்கீங்க, y ஆனது வர்க்கம் மூலம் எக்ஸ். அது இங்கே தரப்படுற இந்த சார்பு எங்களுக்கு உண்மையிலேயே y இன்வர்ஸ் சார்பு. சரிதானே? இப்போ உங்களுக்கு y அது நாங்கள் ஸ்வப்பிங் பண்ணிவிட்டு எடுக்கிற y தான் அது. அதை பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த நேர்மாறு விகித சார்புக்கான உண்மையான அடையாளத்தை நாங்கள் பாவிப்போம். சரிதானே? உங்களுக்கு ஒரு சார்பு தரக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் என்று தந்தால் இவர் சார்பாகவும், இதே இது எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் என்று தரப்பட்டால் இது நேர்மாறு சார்பாகவும் நாங்கள் கொள்ளுவோம். சரிதானே? சரி, இப்போ இந்த அடிப்படையான அறிவை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இன்னும் சில படங்களை நான் காட்டலாம். இங்கே தரப்பட்டிருக்கிற இந்த சார்பு hx, இதில் நேர்மாறு சார்பு h இன்வர்ஸ் x.
சரி, இந்த சார்புகளை நீங்கள் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு தொடர்பு தென்படலாம். அது என்ன தொடர்பா என்று சொன்னால், உங்களுக்கு தரப்படுற சார்பை நீங்கள் இந்த y x என்ற ஒரு கோட்டை கீழினால் இந்த கோட்டுக்கு உங்களுக்கு தரப்படுற ஒரு சார்பும் அதில் நேர்மாறு விகித சார்பும் இந்த y x என்ற கோடு பற்றின ஒரு மிரர் இமேஜாக காணப்படும். சரியா? அதாவது கண்ணாடியில் பார்க்கக்குள்ள எப்படி மறுபக்கம் தெரிகிறதோ அது மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இப்போ இந்த HX ஆனது இந்த y x என்ற இந்த கோட்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஒரு மிரர் இமேஜை காண்பிக்கிறார். இதுதான் இங்கே இன்னொரு சார்பிலையும் காட்டப்பட்டிருக்கு. இவர் y x fx, இங்கே y f dash x. இந்த ரெண்டு கோடுகளையும் நீங்கள் பார்த்தீங்களென்றால் உங்களுக்கு விளங்கும் சார்பும் அதில் நேர்மாறு விகித சார்பும் இவ்வாறு காணப்படுது என்று சொல்லி. சரி, இது விளவும் தான் எங்களுக்கு தேவையான சார்பு நேர்மாறு விகித சார்புகளுக்கான அதாவது அட்சரகணியத்திலிருந்து எங்களுக்கு தேவையான விடயங்கள். இவங்களை வச்சு கொண்டு நாங்கள் எங்களோட திரிகோண கணித விகிதங்களுக்குள்ளே நாங்கள் பெறப்போகிறோம். சரிதானே? சரி, இப்போ உங்களுக்கு திரிகோண கணித விகிதங்கள்னு நாங்கள் இங்கே பாவிக்கிறது உங்களுக்கு தெரியும். சைன் பாவிக்கிறோம், அதை மாதிரி கொஸ் பாவிக்கிறோம், அதை மாதிரி தான் பாவிக்கிறோம். இதோட இவங்களோட ஒண்டிங்கில் பெறுமதிகளான கொசைக் பாவிக்கிறோம், செக் பாவிக்கிறோம், கொட் பாவிக்கிறோம். சரி, இதில் நாங்கள் இங்கே இந்த சைன் கொஸ் தானத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்த போகிறோம். ஏனென்றால் மற்ற விகிதங்களையும் நாங்கள் இந்த சைன் கொஸ் தானன்ற அடிப்படை விகிதங்களை வைத்துக்கொண்டு எங்களால் பெறக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த வகையில் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சார்பு ஒன்று தராங்க. இங்கே y = sin x. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இந்த sin x-க்குரிய நேர்மாறு விகித சார்பு இவ்வாறு கணிப்பது. சரி, இங்கே நாங்கள் என்ன செய்யணும்? எக்ஸையும் வையையும் நாங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும். அவை அப்படி இடமாற்றம் செய்து எழுதும் போது எங்களுக்கு என்ன உருவாகும்? எங்களுக்கு தெரியும் x = sin y. நாங்கள் என்ன செய்கிறோம்? y இருக்கிற இடத்த எக்ஸை போடுறோம், x இருக்கிற இடத்துல y-ஐ பாவிக்கிறோம். அப்போ இப்போ எங்களுக்கு சார்பு எப்படி உருவாகுது? x ஆனது sin y என்ற வடிவத்தில் உருவாகுது. ஆனாலும் நாங்கள் இங்கேயும் இந்த y-ஐ எழுவாய் மாற்றம் செஞ்சுட்டு அந்த y தான் எங்களுக்கு தரப்பட்ட sin x சார்புக்கான நேர்மாறு வீத சார்பாக காணப்பட போகுது. அவை நாங்கள் y-ஐ எழுமாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு கணிதத்தில் இருக்கிற அறிவை நாங்கள் பாவித்தால் எங்களுக்கு விளங்கும். இந்த சைன் என்ற சார்புக்கு நேர்மாறு விகித சார்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சரிதானே? அப்போ ரெண்டு பக்கமும் அந்த விடயத்தை நாங்கள் செய்யணும். அதாவது x sin y, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நாங்கள் இந்த சைனினுடைய நேர்மாறு விகித சார்பை பயன்படுத்த வேண்டும். அப்போ அந்த நேர்மாறு விகித சார்பை நாம் அடையாளப்படுத்துகிற ஒரு முக்கோணம் என்ற வகையில் அடையாளப்படுத்தினால் இந்த முக்கோணம் அல்லது இந்த டெல்டா என்ற இந்த அடையாளம்தான் எங்களுக்கு தேவையான என்னவாக காணப்பட போகிறது? நேர்மாறு சைன். சரிதானே? இப்போ இந்த நேர்மாறு சைனுங்கிறத நாங்கள் எவ்வாறு பெறலாம்? இந்த நேரத்தில் இதுக்கு ஒரு நொட்டேஷன், அதாவது இதை காண்பிக்கிற ஒரு குறியீடை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அவர் தான் சைன் இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் சைன் இன்வர்ஸ் சைன் y. இந்த சைன் இன்வர்ஸும் சைனும் ரெண்டு பக்கமும் இல்லாமல் போகும். அதாவது இந்த சைன் ஒரு பக்கத்தில் இருக்கிற சைன் இன்வர்ஸும் சைனும் இல்லாமல் போகும். அவை இப்போ எங்களுக்கு உருவாகும்
y ஆனது sin இன்வர்ஸ் எக்ஸ். சரிதானே? இந்த sin இன்வர்ஸ் எக்ஸுங்கிற இந்த சார்பு தான் எங்களுக்கு தேவையான சைனினுடைய நேர்மாறு சார்பு. விளங்குதா? இப்போ இவரை நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அதே ஃபார்மேட்டில் நாங்கள் மாற்றினமாக இருந்தால் இதை நாங்கள் திருப்பி எழுதலாம். எக்ஸ் ஆனது சைன் இன்வர்ஸ் ஒய். ஏன் நாங்கள் ஏற்கனவே இவருக்கு இருக்கிறத ஸ்வப் பண்ணி தான் எழுதியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இன்னொரு ஸ்வப்பிங்கை பண்ணுறோம். இதை நான் இலகுபடுத்தி சொன்னால் உங்களுக்கு தரப்படுற ஒரு கோணம் அல்லது y சமன் sin x ஆக இருந்தால் இவருக்கு நாங்கள் நேர்மாறு விகித சார்புகளை பயன்படுத்தும் பொழுது x ஆனது sin இன்வர்ஸ் y ஆக மாறும். இதே போல் உங்களுக்கு தரப்படுற y ஆனது cos x என காணப்பட்டால் இங்கேயும் x ஆனது x ஆனது cos இன்வர்ஸ் y ஆக காணப்படும். இதே போல் xy tan x ஆக காணப்பட்டால் இங்கேயும் x ஆனது tan y அதாவது tan இன்வர்ஸ் y ஆக காணப்படும். சரிதானே? அதாவது உங்களுக்கு ஒரு கோணத்தை அதில் பெறுமதியாக தரும் பொழுது அதுக்கு நீங்கள் நேர்மாறு விகித சார்புகளை பயன்படுத்தும் பொழுது இவ்வாறான ஒரு மாற்றத்தை நாங்கள் கவனிப்போம். சரி, இதில் நான் சைனை வச்சுக்கொண்டு நான் தொடர்றேன். சரிதானே? உங்களுக்கு தரப்படுறது y ஆனது sin x என தரப்படுது. இதை நீங்கள் நேர்மாறு வீத சமனை பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது x ஆனது sin இன்வர்ஸ் x ஆக மாறுது. சரி, இங்கே நாங்கள் சில விடயங்களை கவனிக்க வேண்டும். நோட். இதில் முதலாவது இந்த சைன் இன்வர்ஸ் என்று சொல்லப்படுவது ஒண்டிங்கிள் சைன் எக்ஸுக்கு சமனானது அல்ல. சரிதானே? இது ஒரு குறியீடு மாத்திரமே. நாங்கள் பொதுவாக வலுக்களில் அதுவும் பவரில் வரப்படுறது -1 காணப்பட்டால் நாங்கள் ஒண்டிங்கிள் என்று எழுதுவது வழமை. இங்கே இந்த -1 என்பது ஒண்டிங்களை குறிக்காது. உதாரணமாக உங்களுக்கு தரப்பட்டது sin x முழுவதின் -1 காணப்பட்டால் இவர் ஒண்டிங்கள் sin xக்கு சமம். ஆனால் வெறுமனே குறியீட்டில் வரப்படுகிற -1 ஆனது ஒண்டிங்களுக்கு சமன் அல்ல. சரி, இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், சரிதானே, எல்லா வகையான அல்லது எல்லா சைன் பெறுமதிகளுக்கும் நாங்கள் நேர்மாறு விகித சார்புகளை பயன்படுத்த முடியாது. தரப்படுற எல்லா சார்புகளுக்கும் சைன் சார்புகளுக்கும் சைன் இன்வர்ஸ் காண முடியாது. இது சைனுங்கிறது கொசுக்கும் பொருந்தும். சரிதானே? சரி, அடுத்த மூன்றாவது விடயம், உங்களுக்கு இப்போ y = sin x என்று தரப்படுது. இங்கே இந்த x ஆனது எங்களுக்கு எப்பயும் கோணத்தை குறிக்கும். சரிதானே? அதாவது ஆங்கிள். இந்த y ஆனது சைன்ட வேல்யூ பெறுமதியை குறிக்கும். சைனினால் உங்களுக்கு மடக்க அந்த சைன் அட்டவணையை பார்த்து நாங்கள் பெறப்படுற பெறுமதியை குறிக்கும். சரிதானே? இதே போல் நாலாவது விடயம், இந்த குறியீடு சம்பந்தமாக உங்களுக்கு புத்தகங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த -1 கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக முன்னாலே ARC அதாவது ஆக்கண்ட் ஒரு விடயத்தை பயன்படுத்துவாங்க.
சைன் இன்வர்ஸ் என்பது ஆர்க் சைனுக்கு சமனாக காணப்படும். இதே போல் கொஸ் இன்வர்ஸ் ஆனது ஆர்க் கொஸ், தான் இன்வர்ஸ் ஆனது ஆர்க் தான் போன்றவற்றினால் குறிக்கப்படும். சரிதானே? சரி, இப்போ எங்களுக்கு தரப்படுற இந்த நேர்மாறு விகித சார்புகள் பற்றின பயிற்சிகளை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு எல்லா வகையான அதாவது தரப்படுற பெறுமதிகள் அல்லது கோணங்களுக்கும் நாங்கள் நேர்மாறு விகித சார்புகளை காண முடியாதுன்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதாக இருக்குது. சரிதானே? இப்போ இது எங்களுக்கு எங்கே வருமெண்டா சில விடயங்களை நாங்கள் கவனிக்கும் போது வரும். சரி, அந்த விடயங்கள் என்னன்றதை பற்றின ஒரு அடிப்படையான ஒரு விடயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். இது கேள்விகளை நாங்கள் செய்யும் பொழுது, அதாவது உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். சரிதானே? அதாவது முதலாவதாக நாங்கள் சைன் சார்புகளை பார்த்தமாக இருந்தால், இந்த சைன் சார்புகள் ஒரு சைனோசோய்டல் வேவ் ஃபார்மில் தான் இந்த சார்பு உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த சார்பு வரைவு சம்பந்தமான முன்னர் போடப்பட்ட வீடியோவில் நான் இது பற்றின ஒரு விரிவான விளக்கங்களை நான் போட்டிருந்தேன் நான். சரிதானே? இப்போ இங்கே இந்த சைனோசோய்டல் இந்த கிராஃப் உதாரணமாக நான் அதுக்குறேன். சரி, இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்வர்ஸ் சார்பு பயன்படுத்தும் பொழுது y x என்ற கோடு பற்றின ஒரு மிரர் இமேஜான சார்பாக நான் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே இந்த சைனோசோய்டல் வேவ்ஃபார்மாக இருக்கிற எல்லா பெறுமதிகளுக்கும், அதாவது இங்கே மைனஸ் இன்வர்ஸ், இங்கே மைனஸ் முடிவிலி, இங்கே ப்ளஸ் முடிவிலி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற கோணங்களுக்கு எங்களால் இந்த மிரர் இமேஜ் கிராஃபை கீற முடியாது. சரிதானே? உங்களுக்கு இந்த கிராஃபை பார்த்தாலே விளங்கும். இங்கே தந்திருப்பாங்க, இங்கே பாருங்கள், இந்த சிவப்பாக அடையாளமிடப்பட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற கிராஃபுக்கு மட்டும்தான் எங்களால் இங்கே மிரர் இமேஜை காணலாம், அதாவது சைன் வளைவுக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த சார்புடைய நேர்மாறு வீத சார்பு எப்படி கணிப்பதன் பற்றின நான் முழு விளக்கத்தையும் இங்கே தரலை. அதை நாங்கள் சார்புகளுக்குள்ளே தான் டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே இப்பொழுதுக்கு உங்களுக்கு இந்த சைனோசோய்டல் வேவ்ஃபார்மாக இருக்கிற காரணத்தினால அதுக்கு நேர்மாறு வீத சார்பு எங்களால் கணிக்க முடியாது என்ற உண்மையை மட்டும் புரிஞ்சு கொண்டீங்க என்றால் காணும். அதில் எங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது தரப்படுற ரேஞ்ச் மைனஸ் π/2 ப்ளஸ் π/2 வரைக்குமான பகுதியில் இருக்கிற சார்புக்கு எங்களால், அது இந்த சார்பு இப்படி இருக்கும், இவருக்கு மட்டும் எங்களால் மிரர் இமேஜை கீற முடியும். அந்த மிரர் இமேஜை நாங்கள் கீறணும் என்றால் அது எப்படி வருமாக இருந்தால் இவருக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கும். சரிதானே? அது இந்த மாதிரியான ஒரு சார்பாக காணப்படும். இவர் எஃப்பாக காணப்பட்டால் இவர் எஃப் இன்வர்ஸாக காணப்படும். சரி, இதே நேரம் இவரோட உயர்வு பெறுமதி 1ஆகவும் இழிவு பெறுமதி -1ஆகவும் காணப்படும். இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். அதாவது இந்த sin x அல்லது sin இன்வர்ஸ் x இவரோட டொமைன் ஆஃப் sin இன்வர்ஸ் x எப்பொழுதும் -1 to 1 காணப்படும். அதே மாதிரி ரேஞ்ச் sin இன்வர்ஸ் x எப்பொழுதும் -π/2 to π/2 காணப்படும். சரிதானே?
இதுதான் இங்கே எங்களுக்கு முக்கியமான விடயம். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்பொழுதும் சைன்ட பெறுமதி, அதாவது சைன் ஒரு கோணத்தின் சைன் பெறுமதி எப்பொழுதும் -1க்கும் 1க்கும் இடையில் தான் காணப்படும் என்றது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிந்த விடயம். இங்கே புதிதாக அறிமுகப்படுத்தப்படுற விடயம் என்னவானது என்றால், சைனில் ஒரு கோணத்துக்கு நீங்கள் நேர்மாறு வீதசார்பு காணப்பட வேணுமாக இருந்தால் அந்த கோணம் -π/2க்கும் π/2க்கும் இடையில் காணப்படுற ஒரு கோணமாக கட்டாயம் இருத்தல் வேண்டும். சரிதானே? உங்களுக்கு உதாரணமாக இப்போ தாராங்க சைன் இன்வர்ஸ் அரை என்று தாராங்க. இப்படி தரப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த கோணம் இது குறிக்கிற உதாரணமாக y என்று எடுத்தால் இப்போ நாங்கள் எழுதலாம் சைன் y = அரை. இப்போ வைக்குரிய பெருமானம் அரையாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு எங்கெங்கே இருக்குது என்று பார்த்தால் இந்த தரப்பட்ட இந்த இதில் நான் அதை இலகுவாக காட்டியிருக்கிறேன். சரிதானே? சைன் அரை பெருமானம் ஒன்றில் 30 பாகையாக இருக்கலாம் அல்லது 120 பாகையாக இருக்கலாம். ஸோ பாசிபிள் 30 டிகிரி ஓ 120 பாகை. இதில் -π/2க்கும் π/2க்கும் இடையில் காணப்படுறது இந்த 30 பாகை மாத்திரமே. ஆகவே இந்த y பெருமானம் எங்களுக்கு எப்பொழுதும் 30 பாகை அல்லது π/6 காணப்பட போகுது. சரிதானே? இதுதான் இங்கே முக்கியமான விடயம். இந்த சைனுக்குரிய பெறுமதி -π/2 π/2க்குள்ளே காணப்படும் என்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். சரி, இதே போல் கோஸ் கிராஃபை பார்த்தோமா இருந்தால் இது வரும் சைனோசோய்டல் வேவ் ஃபார்மில் காணப்படும். அவை இவருக்கு எங்களால் இந்த சந்தர்ப்பத்தில் முழு கோணத்துக்கும், அதாவது -∞ to +∞ இருக்கிற கோணங்களுக்கு எங்களால் நேர்மாறு விகித சார்பாக கணிக்க முடியாது. சரிதானே? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சைனுக்கு நாங்கள் -π/2 π/2 செலக்ட் பண்ணியிருந்தோம். இதே போல் கொஸ் வளைவாக இருந்தால், கொஸ்ஸில் கோட்டை நான் கீறுவனாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இங்கே உயர்வு வரும். சரிதானே? இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே எங்களுக்கு இந்த y = x என்ற கிராஃபை நான் கீறும் பொழுது எங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் வார வளைவுக்கு மட்டும்தான் எங்களால் இவருக்குரிய கிராஃபை கீறக்கூடியதாக இருக்கும். அதாவது 0 π. சரிதானே? இந்த கோட்டுக்கு மாத்திரமே எங்களால் இந்த நேர்மாறு வீத சார்பை கணிக்க முடியுமாக இருக்கும். சைனுக்கு -π/2 π/2, ஆனால் கொசுக்கு 0 π. இந்த வித்தியாசம் ஏன் உருவாகுது என்றால், உங்களுக்கு அந்த பெருமானங்கள கால்வட்டங்கள மாற்றங்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் அதை சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 4ஆம் கால்வட்டத்தில் இருந்து இந்த கோடு 1ஆம் கால்வட்டத்துக்கு போகுது. இங்கே 1ஆம் கால்வட்டத்தில் இருந்து 2ஆம் எத்தனையாம் கால்வட்டத்துக்கு போகுது? 1ஆம் கால்வட்டத்தில் இருந்து 3ஆம் கால்வட்டத்துக்கு போகுது. சரிதானே? இப்போ இவருக்கு இங்கே நாங்கள் இந்த கிராஃபை கீறும் பொழுது இவர் இப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை எங்களுக்கு காண்பிப்பார். இது 2ஆம் கால்வட்டம். சரிதானே? எங்களுக்கு தெரியும், இது 1ஆம் கால்வட்டம், 2 3 4, இது 3 இது 4. சரி, இப்போ எங்களுக்கு இங்கே நாங்கள் இவருக்குரிய நேர்மாறு வீத சார்பை நாங்கள் கீறுவோமாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு வளைவு உண்டு. அதாவது இவர் நீங்கள் இது இப்போ இதில் நாங்கள் கீறுவோமே அமைச்சால் இந்த சார்பு உங்களுக்கு இங்கே தான் வரப்போகுது. இவர் மாறி இங்கே வருவார். சரி, ஏன் இந்த சார்பு இப்படி காணப்படுது? நாங்கள் இவருக்குரிய மிரர் இமேஜை காணுவோமா இருந்தால் இவருக்குரிய மிரர் இமேஜ் இவராகவும் இவருக்குரிய மிரர் இமேஜ் இவராகவும் காணப்பட போகுது. ஆகவே இந்த 1ஆம் கால்வட்டத்தில் இருக்கிற கோடு அதே கோடாகவே உங்களுக்கு இன்வர்ஸ் நேரமும் வரும்.
அதே நேரம் இந்த ரெண்டாங்கால் வட்டத்தில் இருக்கிற கோணம் இங்கே காட்சி அளிக்கும். இப்படி வருவார். சரி, ஆகவே இந்த கோடு இப்படி வரும். இன்னும் விளக்கமாக கூறுவனாக இருந்தால் இப்படி இருக்கிற சார்புக்கு நீங்கள் இன்வர்ஸ் சார்புக்கு வரும் பொழுது இவர் அவராகவே வருவார், இவர் இங்கே வருவார். சரி, இப்போ இங்கே 0 to π இதுதான் இவரோட டொமைன் ரேஞ்சாக காணப்பட போகுது. அதே இவர டொமைன் எகைன் -1 to 1 தான் காணப்பட போகுது. ஸோ இங்கே டொமைன் ஆஃப் sin inverse x சொன்ன மாதிரி இங்கே டொமைன் ஆஃப் cos inverse x எப்பவுமே -1 to 1. அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் cos inverse x எப்பொழுதும் 0 to π காணப்பட போகுது. சரிதானே? சரி, இதே போல் நாங்கள் தான் வளைவு பார்ப்பமாக இருந்தால், சரிதானே, தான் கிராஃப் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான ஒரு வடிவமாக காணப்படுவார். அப்போ இங்கே தானுக்குரிய கிராஃப் நாங்கள் டிஃபைன் பண்ணக்குள்ள எகெயின் இங்கேயும் நாங்கள் -π/2 π/2க்கான தான் கிராஃப்களை மட்டும்தான் நாங்கள் நேர்மாறு விகித சார்புகளுக்கு நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். காரணம் இதே என்ன சொல்லுவோம், நேர்மாறு விகித சார்புகளை பயன்படுத்தக்கூடிய அந்த ரேஞ்ச் வந்து -π/2 π/2 மட்டும்தான் காணப்படுது. சரிதானே? அவை இங்கே தானுக்குரிய கிராஃபை நாங்கள் சாதாரணமாக கருவமாக இருந்தால் அவர் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வருவார். சரி, இதில் ரேஞ்ச் வந்து -π/2 π/2. இதையால் நாங்கள் இன்வர்ஸ் சார்பை நாங்கள் கணிக்கும் பொழுது இப்படியான ஒரு தோற்றத்தை காண்பிப்பார். இவர் இங்கே எங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறது, -π/2 π/2 ரேஞ்சில் காணப்படும் டொமைன் வந்துட்டு -∞ to +∞ காணப்படும். ஸோ டொமைன் ஆஃப் tan inverse x -∞ to ∞, range of tan inverse x எப்பொழுதும் -π/2 to π/2. அவை உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சைனுக்கும் தானுக்கும் எப்பொழுதும் ரேஞ்ச் வந்து -π/2 to π/2, கொசுக்கு மட்டும் 0 to π. சரிதானே? இப்போ இவங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சில பயிற்சிகளையும் செய்யலாம். சரி, அந்த வகையில் இந்த ரேஞ்ச் இவங்களை வச்சுக்கொண்டு நான் ஏற்கனவே சைனுக்கு ஒரு உதாரணம் செய்து காட்டியிருந்தேன். நான் இதே போல் தானில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ y ஆனது tan இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3 வருது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த y பெறுமதியை கணிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? tan y ஆனது வர்க்கமூலம் 3. சரி, இப்போ tan y ஆனது வர்க்கமூலம் 3 என்றால் தாண்ட எந்த பெருமானம் வர்க்கமூலம் 3 இருக்கும்? பொதுவாக 60 பாகை, அதாவது π/3. இது நார்மலானது. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த ரேஞ்ச் வந்து -π to π/2 to π/2க்குள்ளேயும் இருக்கணும். ஆகவே π/3 தான் சூட்டபிளான பெருமானம். அப்படி இல்லையாக இருந்தால் எங்களுக்கு தானுக்கு இன்னொரு பெருமானத்தை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த கால்வட்டத்தில் தானுக்கு நேர் சார்புகள் வரும். முதலாங்கால் வட்டத்துக்குள்ளே எல்லாமே நேர், ரெண்டாங்கால் வட்டத்துக்குள்ளே சைன் நேர், மூன்றாங்கால் வட்டத்துக்குள்ளே தான் நேர், நாலாங்கால் வட்டத்துக்குள்ளே கொஸ் நேர்.
சரிதானே. இங்கே முதலாங்கால் வட்டமோ அல்லது மூணாங்கால் வட்டத்தில் இருக்கிற கோணம் வரலாம். எங்களுக்கு இருக்கிற இந்த லிமிட்டேஷன் வந்துட்டு -π/2க்கும் π/2க்கும் இடையில் இருக்கணும். ஆகவே இங்கே வந்துட்டு π/3 தான் சூட்டபிளான பெருமானம். ஆனால் ரெண்டாங்கால் வட்டத்துக்குள்ளே வரப்போகிற ஒரு பெருமானம் சூட்டபிளானது அல்ல. சரி, ஓகே. இப்போ இந்த அடிப்படையான அறிவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் சில பயிற்சிகளை செய்ய போகிறோம். இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் காணப்படும். ஆகவே இந்த பயிற்சிகளை எவ்வாறு செய்கிறது என்பதை நாங்கள் பார்த்தமா இருந்தால் உங்களுக்கு திரிகோணகணித நேர்மாறு வீத சார்புகளை எவ்வாறு செய்வது என்பதான ஒரு பூரணமான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதில் முதலாவது பயிற்சியை நாங்கள் செய்வோம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கு cos inverse 2x/3 மைனஸ் π/6 = 0. சரிதானே. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? cos inverse 2x/3 = π/6. ஆகவே எங்களுக்கு நாங்கள் இந்த நேர்மாறு வீத சார்புகளை பயன்படுத்தணுமா இருந்தால் ரெண்டு பக்கமும் நாங்கள் கொஸ்ஸினை பிரயோகிக்க வேண்டும். அவ்வாறு பிரயோகிக்கிற சந்தர்ப்பத்தில் கொஸ்ஸும் கொஸ் இன்வர்ஸும் இல்லாமல் போக 2x/3 இங்கே மிஞ்சும், மற்ற பக்கம் cos π/6 உருவாகும். இப்போ cos π/6க்குரிய பெருமானம் எங்களுக்கு தெரியும். என்ன பெருமானம்? cos π/6 cos π/6 என்ன பெருமானம்? வர்க்கமூலம் 3/2 இந்த இருக்கார் என்ன cos π/6. ஓகே, சரி. இப்போ இவர் வந்துட்டு வர்க்கமூலம் 3/2. இதில் இருந்து எங்களால் எக்ஸை சுருக்க முடியும். ஸோ எக்ஸ் ஆனது வர்க்கமூலம் 3/2 மைனஸ் 3/2. இதை நீங்கள் சுருக்கி ஒரு விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே போல் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? தான் பெறுமதி ஒன்றை கணிக்கட்டாம். சரிதானே. சரி, இப்போ அந்த கேள்வியை நாங்கள் எழுதுவோம். தான் இன்வர்ஸ் 7 மைனஸ் தான் இன்வர்ஸ் 3 இது என்ன என்பது தான் இங்கே கேள்வி. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணுமாக இருந்தால் இங்கே தரப்பட்ட இந்த தான் இன்வர்ஸ் 7 இவரை நாங்கள் அல்ஃபா எனவும் இந்த தான் இன்வர்ஸ் 3 பீட்டா எனவும் எடுக்க வேண்டும். சரிதானே. ஓகே, ஆகவே எங்களுக்கு தெரியும் தான் அல்ஃபா வந்து 7, தான் பீட்டா வந்து 3. சரியா. இப்போ எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? தான் அல்ஃபா பீட்டா. இவர விரிவையும் நாங்கள் எழுதலாம். தான் அல்ஃபா மைனஸ் தான் பீட்டாவின் கீழ் 1 மைனஸ் தான் அல்ஃபா தான் பீட்டா. ஆகவே தான் அல்ஃபாவானது 7, தான் பீட்டா 3, இது ப்ளஸ் 7 × 3. ஆகவே 4 கீழ் 22. சுருக்கினால் 2 கீழ் 11 அல்லது 1 கீழ் 5.5. கேட்கப்பட்ட கேள்வி இந்த கோணத்தை காண்க. ஆகவே 1 கீழ் 5.5. சரிதானே. அப்போ முதலாவது கேள்வியை முடிச்சிட்டோம், ரெண்டாவது கேள்வியையும் முடிச்சிட்டோம். சரி, மூன்றாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? தான் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் தான் இன்வர்ஸ் 1 எக்ஸினை π/2க்கு சமன் என காட்டுட்டா. சரி, மூணாவது கேள்வியை எழுதுவோம். தான் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் தான் இன்வர்ஸ் 1 எக்ஸை வந்து நாங்கள் காட்டணும் π/2க்கு ஈக்குவலண்ட். சரி, இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இவரை
டீட்டாண்டும் இவரை அல்ஃபாண்டும் எடுப்போம். ஆகவே tan இன்வர்ஸ் x ஈக்குவல்ஸ் தீட்டா. ஆகவே தான் தீட்டா வந்து என்ன வரும்? எக்ஸ் வரப்போகுது. இதே போல் தான் இன்வர்ஸ் ஒன்றிங்கில் எக்ஸ் ஆனது அல்ஃபா. அவை தான் அல்ஃபா என்ன வரப்போகுது? ஒன்றிங்கில் எக்ஸ். சரி, இப்போ இந்த கேள்வியை நாங்கள் 2 முறைகளில் செய்யலாம். மெத்தட் 1. சரி, இப்போ இங்கே இவருக்கு நாங்கள் சிம்பிளாக ஒரு முக்கோணத்தில் குறிச்சமாக இருந்தால் இவரை தீட்டாண்டு எடுத்தால் இது எக்ஸாகவும் இவர் 1ஆகவும் இது 1 + x வர்க்கமாகவும் காணப்பட போகுது. இதே போல் இங்கே இந்த அல்ஃபா கோணத்தை குறிச்சமாக இருந்தால் சரி, தான் அல்ஃபா வந்து இவர் 1ஆகவும் இவர் எக்ஸாகவும் இவர் 1 + x வர்க்கத்தில் வர்க்கம் மூலமாகவும் காணப்பட போகுது. அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இந்த எக்ஸ் தான் இங்கே வரப்போகிற எக்ஸ். ஏன்? முக்கோணங்கள பக்கங்களை பார்த்தால் இவர் எக்ஸாக இருக்கிறார், இவரும் எக்ஸ். இது 1ஆக இருக்குது, இதுவும் 1. அதே போல் செம்பக்கமும் சமனாக இருக்கிறார். அதே நேரம் ரெண்டுமே ஒரு செங்கோண முக்கோணி. ஆகவே உங்களுக்கு தெரியும் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவானது π/2க்கு சமனாக இருக்க போகுது. ஏன்? மற்ற 3ஆம் கோணம் 90 பாகையாக இருக்கிறதுனால 3ஐயும் கூட்டினா வர வேண்டிய கோணம் 180 பாகையாகவும் இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தினால தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா வந்து π/2 இருக்க போகுது. சரி, இது மெத்தட் 1. மெத்தட் 2, நீங்கள் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவை எடுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நாங்கள் தானே பாவிச்சமாக இருந்தால் தான் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா tan theta minus tan alpha விங்கில் 1 plus tan theta tan alpha. So x minus 1 over x இது plus, so இது minus கீழ் 1 minus x into 1 over x. ஆகவே மேலே என்ன பெறுமதி வந்தாலும் it can be right. ஓகே, எக்ஸ் வர்க்கத்தின் எக்ஸின் கீழ் இங்கே 0. ஸோ இவர் வந்து ஒரு முடிவெளி பெருமானத்தை தரப்போகிறார். இப்போ முடிவெளி பெருமானம் வருவதாக இருந்தால் இந்த தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவானது என்ன பெருமானத்தை எடுக்கணும்? உங்களுக்கு தெரியும், -π/2 எடுக்கலாம், π/2 எடுக்கலாம், 3π/2 எடுக்கலாம், இப்படி எதையும் எடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த என்ன சொல்லுவோம், இந்த தான் பெருமானம் தான் தீட்டா ப்ளஸ் ஒய் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவானது எப்பொழுதும் இதுக்கும் இடையில் இருக்கணும். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம், சொல்லுங்கள். இதுக்கும் இடையில் இருக்கணும். இந்த இருக்குது -π/2க்கும் π/2க்கும் இடையில் இருக்க வேணும். ஆகவே அதே நேரம் இந்த இதையும் பூர்த்தி செய்யணும். ஆகவே தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவானது π/2க்கு சமனாக காணப்பட போகும். சரி, ஓகே. 4வது பயிற்சிக்கு போவோம். சரி, 4வது பயிற்சியும் இதே போன்ற ஒரு பயிற்சி தான். sin inverse x ப்ளஸ் cos inverse x, இதையும் வந்து π/2க்கு சமன் என காட்டலாம். சரிதானே? இப்போ இதை எப்படி காட்டுவது? இங்கேயும் நாங்கள் 3வது கணக்கில் செஞ்ச மாதிரியான அதே விடயத்தை நாங்கள் பாவிக்கலாம். இப்போ இவரை வந்து sin inverse x தீட்டாவாகவும் இந்த cos inverse x ஆல்ஃபாவாகவும் நாங்கள் எடுத்தமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும்
ஓகே, சைன் தீட்டாவானது எக்ஸுக்கு சமன். அவை நாங்கள் ஒரு முக்கோணத்துக்கு உருவமாக இருந்தால் எக்ஸ் இங்கு இது உண்டாக இருக்கும். இவர் 1 - x வர்க்கமாக காணப்படும். இதே போல் கொசல்ஃபாவானது எக்ஸாக காணப்பட போகுது. இவர் அல்ஃபாண்டு எடுத்தமாக இருந்தால் எக்ஸ் இது ஒன்றாக காணப்பட போதும். அது 1 - x வர்க்கம். அது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோணம் தீட்டாவாக காணப்பட போகுது. அவை தீட்டா ப்ளஸ் அல்ஃபாவானது π/2க்கு சமனாக காணப்படும். சரிதானே? இது முதலாவது முறை. இரண்டாவது முறை ஏற்கனவே நாங்கள் செய்தது போன்றே இந்த தீட்டா ப்ளஸ் அல்ஃபாவுக்கு நாங்கள் சைன் அல்லது கொஸ் எடுக்கிறது. இங்கே ரெண்டுமே சைன் கொஸ் இருக்கிற வடிவாக நாங்கள் தீட்டா ப்ளஸ் அல்ஃபாவை எடுத்தமாக இருந்தால் சைன் தீட்டா கொஸ் அல்ஃபா ப்ளஸ் கொஸ் தீட்டா சைன் அல்ஃபா. அவை இங்கே சைன் தீட்டாவானது எக்ஸ் என்று வரும், கொஸ் அல்ஃபாவும் எக்ஸ் என்று வரப்போகுது. இதே மாதிரி கொஸ் தீட்டா எங்களுக்கு தெரியும் 1 - வர்க்கமூலம் எக்ஸ் இன்ட்டு சைன் அல்ஃபாவும் 1 - வர்க்கமூலம் எக்ஸ். இதை சுருக்குவமாக இருந்தால் எக்ஸ் வர்க்கம் சக 1 - எக்ஸ் வர்க்கம். அவை இவர் பெறுமதி ஒன்றாக காணப்பட போகுது. அவை தீட்டா ப்ளஸ் அல்ஃபாவானது எகெயின் π/2க்கு சமப்படும். இங்கே எங்களுக்கு தெரியும் தீட்டா ப்ளஸ் அல்ஃபாவானது π/2க்கும் இடையில் இருக்க வேண்டும். சரிதானே? அல்லது இதை நாங்கள் இன்னொரு முறையிலையும் எங்களால் செய்ய இயலும். அதாவது மூன்றாவது முறை சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் கொஸ் இன்வர்ஸ் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் எக்ஸை தான் நாங்கள் என்னென்று எடுத்திருக்கிறோம், டீட்டான்னு எடுத்திருக்கோம். சரிதானே? ஸோ டீட்டா ப்ளஸ் இந்த எக்ஸ் ஆனது யார் உண்மையில் இந்த இருக்கு சைன் தீட்டா. ஸோ இவரை நாங்கள் எழுதலாம் கொஸ் இன்வர்ஸ் சைன் தீட்டா. இப்போ இதை நாங்கள் மறுபடியும் எப்படி எழுதலாம், தீட்டா ப்ளஸ் கொஸ் இன்வர்ஸ். இப்போ கொஸ் இன்வர்ஸ் இருக்கிறார், இங்கே சைன் இருக்கிறார். இந்த சைனை நாங்கள் கொஸ்ஸாக மாற்றுவமாக இருந்தால் இந்த கொஸ் இன்வர்ஸும் கொஸ்ஸும் இல்லாமல் போகும். ஸோ கொஸ் π/2 - தீட்டா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இந்த கொஸ் இன்வர்ஸும் கொஸ்ஸும் இல்லாமல் போனால் உங்களுக்கு மிஞ்சும் தீட்டா ப்ளஸ் π/2 - தீட்டா. ஸோ விடை π/2ஆக மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ 2 3 நாளையும் நாங்கள் செய்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் 5வது கேள்வியை செய்ய போகிறோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆனது 3 சைன் இன்வர்ஸ் அரையனின் எக்ஸினை காண்க. சரிதானே? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆனது 3 சைன் இன்வர்ஸ் அரை எனில். ஓகே, இப்போ இவரை நாங்கள் அல்ஃபாண்டு எடுத்தால் இது என்னென்னு வரப்போகுது 3 அல்ஃபா. ஸோ நாங்கள் பொதுவாக நாங்கள் சைன் இன்வர்ஸ் எக்ஸை நாங்கள் டீட்டாண்டு எடுக்கிறது. இங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸை நாங்கள் 3 டீட்டாண்டு எடுத்தோம் என்றால் இந்த கேள்வியை நாங்கள் மிக இலகுவாக செய்யலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆனது 3 தீட்டா எனில் உங்களுக்கு தெரியும் sin 3 theta equals x. இப்போ உங்களுக்கு கேள்வியும் இந்த எக்ஸை காண்றது தான். இப்போ உண்மை எக்ஸ் யார், sin 3 theta. இப்போ sin எக்ஸை காணணும், எக்ஸ் தான் sin 3 theta. sin 3 thetaவுக்குரிய ஃபார்மேட் என்ன, 3 sin theta minus 4 sin கனம் theta. நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிறோம் 3 theta சமன் 3 alpha. ஸோ theta சமன் alpha. சரி, அப்போ இப்போ theta எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் என்னத்தை போடலாம், அல்ஃபாவை போடலாம். 3 sin alpha minus 4
சைன் கனம் ஆல்ஃபா. இப்போ இந்த இதன்படி சைன் ஆல்ஃபாவோட பெறுமதி எவ்வளவு? அரை. ஸோ 3 இன்டு அரை மைனஸ் 4 இன்டு அரையின் கனம். ஸோ 3 இங்கில் 2 மைனஸ் 4 இங்கில் 8. ஸோ 3 இங்கில் 2 மைனஸ் அரை. ஆகவே 1.5 அரை போனால் 1 மிஞ்ச போகுது. மிக இலகுவான கேள்வி. சரிதானே? சரி, இப்போ 6வது பயிற்சி. இதுவும் அவ்வளவு பெரிய சிக்கலான விடை அல்ல. நாங்கள் எங்களை தெரிஞ்ச முறையை பயன்படுத்தியே மிக இலகுவாக செய்யலாம். சரி, தான் இன்வர்ஸ் xi 5 இங்கில் xi 1 சக தான் இன்வர்ஸ் xi 4 இங்கில் xi 3. இதை வந்து π/2க்கு ஈக்குவல்னு காட்டணும். சரி, இப்போ நாங்கள் இவரை ஆல்ஃபாண்டும் இவரை பீட்டாண்டும் எடுப்போம். எடுத்து எங்களுக்கு தெரியும் தான் ஆல்ஃபா வந்து x-5 இங்கில் xi 1. அதே மாதிரி தான் பீட்டா வந்து x-4 இங்கில் xi 3. அது எங்களுக்கு தெரியும். இங்கே இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை எடுத்துட்டு அவருக்கு தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை பாவிப்போம். பாவித்தால் தான் ஆல்ஃபா ப்ளஸ் தான் பீட்டா விங்கில் 1 மைனஸ் தான் ஆல்ஃபா தான் பீட்டா. சரிதானே? இதில் எக்ஸை காணணுமென்றது தான் கேள்வி. இது வந்து π/4க்கு ஈக்குவல். ஸோ இவர் வந்துட்டு தான் π/4க்கு ஈக்குவல். இவர் வந்து 2க்கு சமன். ஆகவே தான் ஆல்ஃபா ப்ளஸ் தான் பீட்டாவானது 1 மைனஸ் தான் ஆல்ஃபா தான் பீட்டாவாக காணப்பட போகுது. இனி மிக இலகுவான விடயம் x-5 இங்கில் xi 1 சக x-4 இங்கில் xi 3 சமன் 1 மைனஸ் x-5 இங்கில் xi 1 x-4 இங்கில் xi 3. ஸோ இதை நாங்கள் சுருக்கி ஒரு விடை எடுக்கலாம். சரிதான்? எவ்வாறு எடுக்கும் பொழுது எங்களுக்கு x-6 x-3 சமன் 0 என்று புறப்படும். அது எக்ஸினுடைய ஒரு தீர்வு 6 அல்லது எக்ஸினுடைய மறு தீர்வு 3. சரிதானே? இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த தான் ஆல்ஃபா தான் பீட்டாவை நாங்கள் கண்டு ஆல்ஃபா சக பீட்டாவுக்கு பெறுமதியை செக் பண்ணினால் அது வந்து π/4க்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இப்போ இதை செக் பண்ணினால் இது ரெண்டுமே சமனாக வரும். சரிதானே? அந்த செக்கிங்கை நான் உங்கள்கிட்ட விடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏண்டா நாங்கள் இருபடி சமன்பாடுகளை தீர்க்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கப்படுற பெறுமதி பெறுமதி அது சரியாக இருக்குமா இல்லையான்றதை நாங்கள் செக் பண்ண வேண்டும். சரிதானே? இங்கே இது திரிகோணமித நேர்வீத சார்புகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நாங்கள் அதை செக் பண்ணியே ஆக வேண்டும். சரி, 7வது பயிற்சி. இதுவும் மிக இலகுவான ஒரு பயிற்சி தான். தான் இன்வர்ஸ் 5 இங்கில் 12 ப்ளஸ் தான் இன்வர்ஸ் 7 இங்கில் 17 π/4 என்று காட்டுட்டான். சரிதானே? இது ஆல்ஃபாண்டு எடுங்க, இவரை பீட்டாண்டு எடுங்க. செஞ்ச அதே வேலை தான். தான் ஆல்ஃபா சமன் 5 இங்கில் 12 தான் பீட்டா சமன் 7 இங்கில் 17. இப்போ ஆல்ஃபா சக பீட்டாவை தானே π/4 காட்டணும். ஆகவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை எடுங்க, தான் ஆல்ஃபா சக பீட்டாவை செக் பண்ணுங்கள். ஸோ தான் ஆல்ஃபா ப்ளஸ் தான் பீட்டாவின் கீழ் 1 மைனஸ் தான் ஆல்ஃபா தான் பீட்டா. ஸோ 5 இங்கில் 12 7 இங்கில் 17 1 மைனஸ் 5 இங்கில் 12 7 இங்கில் 17. இதை நாங்கள் சுருக்கினால் எங்களுக்கு கிடைக்கப்பெறும் 169 இங்கில் 12 இன்ட்டு 17 கீழ் 169 இங்கில் 1க்கு சமனாக இருக்கும். இப்போ 1க்கு சமனாக இருக்கின்ற என்ன மீனிங்? இது தான்
π/4. ஏன் நாங்கள் நேர்மாறு வீத சார்புகளை பயன்படுத்தக்குள்ள அவர கோணங்களும் வந்து -π/2க்கும் π/2க்கும் இடையில் காணப்படணும். ஆகவே அதை நாங்கள் எழுதலாம் இப்படி, பூஜ்ஜியத்துக்கும் இந்த ஆல்ஃபா சார் பீட்டா வந்து π/2க்கும் இடையில் காணப்படணும். சரி தானே, அல்லது பூஜ்ஜியமோ π/4, இது π/2. ஆகவே π/2 தான், π/4 தான் பொருத்தமான விடை. ஆகவே ஆல்ஃபா சார் பீட்டாவானது π/4 தான். ஓகே, இப்போ 8வது பயிற்சி. இது கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும், மிக இலகுவான ஒரு பயிற்சி. இங்கே தாராங்க எக்ஸ் ஆனது பூஜ்ஜியத்துக்கும் π/4க்கும் இடையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் tan இன்வர்ஸ் 1 + sin x - 1 - sin x கீழ் 1 + sin x + 1 - sin x இதில் பெறுமதியை கணிக்கண்டாம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, வளமையாக செய்வது போன்று இவரை நாங்கள் அல்ஃபாண்டு எடுப்போம். அது எங்களுக்கு தெரியும், tan ஆல்ஃபாவானது 1 + sin x - 1 - sin x over 1 + sin x + 1 - sin x. சரியா? இப்போ இதை இலகுபடுத்துறதுக்கு என்ன செய்யணும், இவங்களோட உடன்புணரியால் பெருக்கணும். இந்த உடன்புணரி என்றால் ஒரு கோவு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு a சக b என்ற ஒரு கோவை இருந்தால் இவர உடன்புணரி a - b. சரிதானே? அது இங்கே நீங்கள் மேலுக்கோ கீழுக்கோ இருக்கிற எந்த ஒரு கோவையும் பாவிக்க முடியும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், பொதுவாக கீழுக்கு இருக்கிற கோவையோட உடன்புணரி தான் நாங்கள் பாவிக்கிறது வழமை. அந்த வகையில் கீழுக்கு இருக்கிற ஆளால் மேலையும் கீழையும் பெருக்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி இங்கே ப்ளஸ் அடையாளத்தை போட்டுட்டு 1 - sin x, இது சக 1 - sin x. அது இப்போ நாங்கள் எழுதினோம் என்றால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இது a சக b என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஆகவே வேறு விரிவங்களுக்கு 1 + sin x - 1 - sin x ஆக வரும். இதே போல் கீழுக்கு இருக்கிறால் a சக b வர்க்கம் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ விரிச்சால் இது a வர்க்கம். ஆகவே 1 + sin x இங்கே சக காணப்படுது. அவை சக 2 இவங்களோட பெருக்கம் 1 + sin x 1 - sin x ஆனால் வர்க்கம் மூலம் காணப்படுறார் ப்ளஸ் 1 - sin x. இப்போ நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் இந்த 1ம் இந்த 1ம் போகும். மேலே மிஞ்சும் 2 sin x, கீழுக்கு இந்த sin xம் இந்த sin xம் போக 2 மிஞ்சும் ப்ளஸ் இங்கேயும் 2 வர்க்க மூலத்துக்குள்ளே 1 - k. இப்போ 1 - sin வர்க்கம் x. இப்போ நாங்கள் இதை எழுதலாம், 2 கேன்சல் ஆனால் sin x கீழ் 1 ப்ளஸ் வர்க்க மூலத்துக்குள்ளே இதை வந்து நாங்கள் எழுதலாம். என்னென்று எழுதலாம் உங்களுக்கு தெரியும், கொஸ் வர்க்கம் x என்று எழுதலாம். அது வர்க்க மூலமும் வர்க்கமும் இல்லாமல் போக கொஸ் x மிஞ்சும். இதை மறுபடியும் நாங்கள் சுருக்கலாம். sin xக்கு உபமடங்கு கோவைகளை பயன்படுத்தினமாக இருந்தால் sin x/2 cos x/2 ஓவர் 1 + cos xக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம் 2 cos வர்க்கம் cos வர்க்கம் x/2. அவை மிஞ்சப்போது தான், அதாவது என்ன மிஞ்சும், மேலே sin x/2 கீழே cos x/2 மிஞ்ச tan x/2 வந்து சேரப்போகுது.
ஆகவே ஆல்ஃபாவானது x/2 வரப்போகுது. சரிதானே? ஸோ எங்களுக்கு விட இப்போ இவரை நாங்கள் என்னென்று காட்டணும் கேள்வியில் எனில் சுருக்குக. சரி, ஸோ ஆல்ஃபாவானது x/2. இதுதான் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை. சரி, அவை இன்றைய பாடத்தில் நாங்கள் திரிகோண கணித விகிதங்கள நேர்மாறு சார்புகள் சம்பந்தமான அடிப்படையான சில விடயங்களையும் இந்த சார்புகள் சம்பந்தப்பட்ட சில பயிற்சிகளையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ கடந்த காலத்தில் நான் திரிகோண கணிதங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு தரப்பட்ட பயிற்சிகளோட தொடர்ச்சியாகவும் திரிகோண கணிதம் சம்பந்தப்பட்ட பாடங்களோட கடைசி வீடியோவாகவும் இது அமையும். இதுக்கு பிறகு நான் திரிகோண கணிதம் சம்பந்தமான எல்லா விடயங்களையும் உள்ளடக்கின சில பயிற்சிகள் சம்பந்தமான சில வீடியோஸை நான் பதிவேற்றம் செய்வேன். சரிதானே? இப்போ இந்த வீடியோவோட உங்களுக்கு திரிகோண கணிதம் சம்பந்தமான எல்லா பூரணமான அறிவையும் பெறக்கூடிய அடிப்படையான விடயங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆகவே இதில் இருந்து நாங்கள் அடுத்ததாக இந்த பயிற்சிகளுக்கும் அது எவ்வாறு செய்வது என்பதையும் இனி வரும் காலங்களில் வர பயிற்சி வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவோட நான் இந்த திரிகோண கணிதம் சம்பந்தமான பாடங்கள விளக்கங்களை வீடியோவை நான் முடிவுறுத்தி கொள்கிறேன். சரி, இதற்கு பிறகு நான் இன்னொரு கம்பைன் மேட்சின்ற இன்னொரு பாடத்துக்குரிய அடிப்படையான விளக்கங்களோடு உங்களுக்கு நான் பதிவேற்றம் செய்கிறேன். நன்றி.